வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முள் நாவப்பழம் பறிக்கலான்னு வந்திருக்கோம். திருவண்ணாமலை மாவட்டம் நடுப்பட்டு அப்படின்ற கிராமத்துக்கு பக்கத்தில் கண்ணப்பந்தல்னு ஒரு கிராமம். அங்கே தான் வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ள காட்டுக்குள்ளே வந்திருக்கோம். மரத்தை பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பெரிய மரம் இருக்குது பாருங்கள். நாவப்பழம் பறிக்கலான்னு வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். நாங்கள் நாவப்பழம் பறிக்கலான்னு வந்தோம். நாங்கள் நாவப்பழமே எதுவுமே இல்லை. நம்ம வந்து அப்புறம் வந்து பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். கீழே காலத்தில் பொறுக்கி சாப்பிட்றாங்க. ஆனால் இதில் ஒன்றுமே இல்லை. கழுவி பணம் பார்த்து பொறுக்கி சாப்பிட்றாங்க. புழு தள்ள போகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள். நாவப்பழம் நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து அப்படியே எடுத்து வாயில் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது மக்களே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். மழை பெஞ்சு இருக்கிறதுனால மரத்து மேலே ஏற முடியல. அதனால் கீழே இருக்கிற பழத்தை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதோ பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? ஃபுல்லாக காட்டில் மரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. அதனால் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். நிறைய காய் பழம் இதோடு இருக்குது. இந்த பாருங்கள். என்ன பண்ணுற? இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு மரமாக இருக்குது பாருங்கள். இவர் வந்து எப்பயுமே பன்னியெல்லாம் வேட்டையாடுவார். அவர் இந்த சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், இந்த மரத்தை பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம் மரமாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய மரமாக இருக்கிறதுனால, ரொம்ப அதிக ஈரமாக இருக்கிறதுனால மரத்து மேலே ஏற முடியல. அதனால் எங்கன்னா சின்ன மரங்கள் எங்கன்னா இருக்கான்றதை பார்க்கலான்ட்டு நாங்கள் கிளம்பியிருக்கிறோம். இதோ பாருங்கள் எங்கள் வண்டி. ஐயோ, துண்டு அவுத்துக்கிச்சு, இருங்க. அதனால் மக்கள் நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வைக்கிறோம். பிரேக் கட்.